EPFO சந்தாதாரர்களுக்கும் EPS 95 ஓய்வூதியதாரர்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி உள்ளது. ஆமாங்க, ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று கொடுத்திருக்காங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்படும் குறைந்தபட்ச ஓய்வூதிய உயர்வு குறித்து 2026 பிப்ரவரி 6ஆம் தேதி PIB டெல்லி பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ செய்திக்குறிப்பில் சில முக்கிய தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. அதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். சமீபத்துல ஒடிசா மாநிலம் பூரியில் பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் 21வது அகில இந்திய மாநாடு கோலாகலமாக நடைபெற்றது. இந்த மாநாட்டின் தொடக்க விழாவில் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொழிலாளர்களின் நலன் காக்கும் வகையில் BMS அமைப்பு பல முக்கிய கோரிக்கைகளை அரசிடம் சமர்ப்பித்துள்ளது. இதில் மிகவும் முக்கியமானது EPFO மற்றும் ESICக்கான அடிப்படை சம்பள உச்சவரம்பை வேஜ் சீலிங் உயர்த்துவது மற்றும் EPS 95 திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகையை கணிசமாக அதிகரிப்பது ஆகிய கோரிக்கைகளாகும். இந்த கோரிக்கைகளுக்கு மாநாட்டில் பதிலளித்த அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, BMS அமைப்பின் கோரிக்கைகள் மிகவும் கவனமாக பரிசீலிக்கப்படும், தொழிலாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு வரும் நாட்களில் இது குறித்து தகுந்த முடிவுகள் விரைவாக எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். மேலும் தொழிலாளர்களின் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி என்பதை அரசு முழுமையாக உணர்ந்து செயல்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவில் தற்போது சுமார் 94 கோடி மக்கள் சமூக பாதுகாப்பு வலயத்திற்குள் உள்ள நிலையில் 2026ஆம் ஆண்டிற்குள் இதனை 100 கோடியாக 1000 மில்லியனாக உயர்த்த மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் அமைச்சர் தனது உரையில் பெருமையுடன் தெரிவித்தார். மத்திய அமைச்சரின் இந்த வாக்குறுதியால் கோடிக்கணக்கான EPFO சந்தாதாரர்கள் மற்றும் முதியோர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதிய உயர்வு குறித்து நல்ல செய்தி விரைவில் அதிகாரப்பூர்வமாக வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஸோ நிறைய பேர் EPFO குறைந்தபட்ச ஓய்வூதியம் உயர்த்தப்படுமா அப்படின்னு ரொம்ப ஆர்வமோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா விரைவில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 5000ஆக உயர்த்த போறாங்களா, இல்ல 9000 ரூபாயாக உயர்த்தப்படுமா, இல்ல 10,000 ரூபாயாக உயர்த்தப்படுமா, இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் அப்படின்ற மாதிரியும் தகவல்கள் சொல்லியிருக்காங்க.